இலங்கையில் தற்போது நிலவி வரும் வெள்ள அனர்த்தம் காரணமாக இன்னும் பல இடங்களில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 சனிக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் கிடைக்கப்பெற்ற செய்திகள் இவை. இந்த 4 நாட்களில் மட்டுமே இந்த அசாதாரண சூழல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123 ஆக அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் 126 பேர் இதுவரை காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டியில 51 மரணங்கள் பதிவாகியிருக்கு. பதுளையில 35 மரணங்கள். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 123 மரணங்கள் இதுவரை பதிவாகியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதோடு இன்று காலை 9:30 மணியளவில் கண்டி அக்குரம்புர கல்கொட்டுவ பகுதியில ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதிக்கு மீட்புப் பணிகள் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே இன்னும் மண் சரிவுகள் ஏற்படலாம் என்ற அபாய எச்சரிக்கை இருக்கிறது. வெள்ளம் காரணமாகவும் அங்கே பெய்து கொண்டிருக்கும் மழை காரணமாகவும் மீட்பு குழு அந்த பிரதேசத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. முடிந்தளவு மீட்பு பணிகள் விரைவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மண் சரிவால் எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள், உயிரிழப்புகள் எதுவும் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. அதேபோல அரநாயக்க அம்பலாங்கந்த பகுதியில 120 பேர் அந்த பிரதேசத்துல சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக மீட்பதற்காக தகவல் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அங்கும் மீட்புக் குழு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், ஆபத்தான பாதை, அதிகளவான நீர், மிக மோசமான காலநிலை, அதோடு இன்னும் மண் சரிவுகள் அங்கே ஏற்படலாம் என்ற அச்சம் பல இடங்கள்ல இருப்பதால் இங்க இருக்கிற 120 பேரையும் மீட்கின்ற பணிகள் இன்னும் சிரமமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல 20 குழந்தைகள் அடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது நேற்று இரவிலிருந்து இன்னும் அந்த மக்களை மீட்கின்ற பணி முயன்றும் அவர்களை மீட்டு எடுக்க முடியாத தன்மை ஏற்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோடு கலாவோயா என்ற இடத்துல சிக்கியிருந்த 67 பயணிகளை கடற்படையினுடைய படகின் மூலமாக மீட்கப்பட்ட காட்சிகளை இன்று ஜனாதிபதி நேரடியாகவும் பார்வையிட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்துல அதிகளவான வெள்ளப்பெருக்கு, இலங்கையினுடைய வரலாற்றிலே இல்லாத பெரிய பாரிய அளவான வெள்ளப்பெருக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக களனி கங்கையின் அருகில் உள்ள கிராமங்கள், நகரங்கள், குறிப்பாக கொட்டாவ, வெல்லம்பட்டிய, கொலன்னாவ, வத்தல, மோதரை, மட்டக்குழிய இந்த மாதிரியான மிக முக்கியமான பகுதிகள் நீரினால் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக 20 அடிக்கவும் மேற்பட்ட அளவான நீர்மட்டம் உயரலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நீர்மட்டம் அதிகரிப்பு கொழும்பில் பல இடங்கள்ல இப்பொழுது மழை குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதிகளவான நீர் இந்த நதிகளிலிருந்து வருவதால் இன்னும் வெள்ளப்பெருக்கு அபாயம் தொடர்ச்சியாக வருகின்ற 24 மணி நேரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. கழுகங்கை, அத்தனகல கங்கை, மகாவோயா ஆகிய நீர்நிலைகளிலிருந்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கம்பஹா இன்னும் அதிகளவான வெள்ளப்பெருக்கின் காரணமாக மூழ்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இப்பொழுது பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக இதன் மூலமாக வழங்கப்படுகின்ற செய்திகளை அவதானமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, களனி கங்கையினுடைய நீர்மட்டம் 7 அடிக்கு மேல சென்றால் அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வர நீர் செயற்பாட்டினுடைய பாதிப்புகள் பெரியளவாக ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கொழும்பினுடைய பல பகுதிகளுடைய நீர் விநியோகம் செய்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவனையாளர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படியும் தேவைப்படும் அளவுல தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதோட 25% மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 லட்சம் குடும்பங்களுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் இதை மீளிணைப்பதற்கான நடவடிக்கை மிக விரைவாக நடந்து வருவதாகவும் மின்சார சபை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா டெலிகாம் ஃபைபர் கேபிள்கள் பல இடங்களில் சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக போன் கால், இன்டர்நெட் இணைப்புல பாரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதை மீட்கின்ற நடவடிக்கைகளை மிக விரைவாக மேற்கொண்டு வராங்க.
இதுல முக்கியமான கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இலங்கையில் இருக்கிற செல்போன் நிறுவனங்கள் மக்களுக்கு இந்த நேரத்துல இந்த அளவு சேவையை வழங்கணும். ஆனா, எங்கேயுமே நெட்வொர்க் இல்ல. எங்கேயுமே கால் பண்ண முடியாது. இன்டர்நெட் வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான நிறுவனங்கள் தான் நாட்டுல இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள இந்த நிறுவனங்கள் கவனிக்காமல் விட்டு இருக்கிறது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக இந்தியாவினுடைய விமானம் மூலமாக இன்று காலையில மீட்புக் குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருக்கிறது. 12 டன் நிறைவுள்ள பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் மற்றும் மீட்புப் பணிகளுக்கான பொருட்கள், கூடாரங்கள் என்று ஏராளமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நன்றி.